எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ஆர்ஜி பாலாஜியிலிருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி பல்லவியிலிருந்து எல்லாருமே தெரியும். ஸோ முதல்ல என்டையர் குரூவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு ரெஷஸ் பார்த்தேன் ஆர்ஜி பாலாஜி காமிச்சா. அந்த லெவன்த்தாக சொன்ன ஆர்ஜி பாலாஜிக்கு ஆக்டர் சர்வேன்னு அது அதுக்கு முன்னாடி நடிக்கணும்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது. நான் அன்னைக்கு பார்க்கும்போதே சொன்னேன். அது விசுவல்ஸுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் சித்தார்த் அண்ட் தி என்டையர் டீம். அவங்க எப்படி படம் என்ன மாதிரி இருந்தால் அடுத்து யூஸ் பண்ணுவாங்க எழுதி பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சோ மச். உங்களுடைய பிலிமோகிராஃபியில கைதி திரைப்படம் ரொம்ப முக்கியமான உங்களுக்கு தெரியும். சொர்க்கவாசல்ல ஆர்ஜி பாலாஜி அவர்கள் ஒரு கைதியாக தான் வராங்க. இந்த கனெக்ஷன் பத்தி சொல்லுங்க. நிறைய இடங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அவர் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல இப்போ நான் இந்த படம் வந்து நான் பார்க்கணும். ஏன்னா கைதி கீழே கொஞ்சம் ஜெயில் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. அதை பார்த்து அதுக்கு அந்த மாதிரி நான் மாட்டிருந்தேன். ஸோ ஏன்னா ரொம்ப இன்டென்ஸா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுடைய கூலி திரைப்படத்திற்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இன்னொரு மெயின் பில்லர் என்னோட இங்க இருக்கிற காரணம் வந்து என்னோட டியர் ஃப்ரெண்ட், என்னோட ஸ்கூல் சீனியர் அனிருத். அவர் அவ்வளோ பிஸி ஷெட்யூல் தாண்டினே இங்க வந்து, ஏன்னா ஆக்சுவலா இதுதான் அவரோட ஸ்லீப்பிங் டைம். பட் எங்களுக்காக வந்து தூங்காம மூச்சு வந்து இந்த ட்ரெயிலர் லான்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அனி. எப்பவுமே வந்து ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருந்துமே வந்துட்டு என்னைக்குமே வந்து ஒரு கண்காணிப்பா வந்துட்டு படம் இப்படி வந்துட்டு இருக்கு, படம் எப்படி வந்துருக்குன்னு ஒரு பயங்கர கேரோட சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனி தட் யூ ஆர் ஹியர். இட் மென்ட் a lot to me. படத்தோட finally coming to the producers of the film, சித்தார்த் ராவ் அண்ட் பல்லவி சிங். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு வந்து எப்பவுமே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு படம் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி படம் பண்ண போறோம் என்னன்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் ஒரு கன்சீவே ஆகாத பேபியோட விஷயம் அவங்க நம்பி அதுல வந்து இவ்வளவு ஒரு எந்த ஒரு இதா வைக்காம ஒரு 2 நாள் ஃபர்ஸ்ட் கட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ட்ரஸ்ட் வந்துச்சுன்னு தெரியல. பட் படத்துக்கு கிராஃப்டுக்காக என்ன உழைக்கணுமோ அது எல்லாத்தையுமே அவங்க சைட்ல இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டேஜா இருக்கட்டும், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர் இது கொடுத்தது வந்து ரொம்ப 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 நன்றி சார். சித்தார்த் சார் அண்ட் பல்லவி அவங்க இங்க எடுக்கவே மாட்டாங்க. பட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தம். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னைக்குமே ஸ்பெஷல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சித் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பல்லவி. இந்த படத்தை வந்து இந்த ஒரு நல்ல இடத்துக்கு சேர்த்ததுக்கு, பேஷண்டா வெயிட் பண்ணி ஒரு சூப்பரான இடத்துக்கு சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சித் அண்ட் பல்லவி. Finally, coming to my hero, ஆர்ஜே பாலாஜி சார். சார் தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து இந்த சொன்னதுல வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் நான் எவ்வளோ தேங்க் பண்ணுமோ, இவ்வளோ பெரிய ஸ்டேஜ், இந்த கதைக்கு தேவைப்படுற ஒரு பட்ஜெட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு ஆக்சுவலாக ஒரு அதிகமாக தான் இருந்துச்சு. பட் நீங்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட சைஸாகவும் சரி, ஸ்கேலாகவும் சரி, ரொம்ப ஒரு நான் நினைச்ச விஷயம் அதை பண்ண முடிஞ்சது நீங்க மட்டும்தான் சார். அது கண்டிப்பாக காரணம். அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் பாலாஜி சார். ரொம்ப சீரியஸான ரோல் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா இல்ல. ஆனா வந்து டப்புனு கேமரா கட் ஆஃப் பண்ணாருன்னா அப்படியே டோட்டல் கலகாட்டு மூட்ல போயிடுறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஸோ பாலாஜி சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் பாலாஜி சார் பார்ப்பாங்கன்றது நான் நம்புறேன். அண்ட் ஐ ஹோப் பீப்புளும் அதை நம்ப ஐ ஹோப் தட் தே ரிசீவ் இட் தி சேம் வே தட் வி ஆர் ஆல்சோ எக்ஸைட்டட் சார். அண்ட் அவர்கிட்ட எப்பவுமே ஒரே விஷயமா சொல்லிட்டு இருக்கோம், அவரே கலாய்ப்பாரு. பட் ஐ ஹோப் டு மேக் யூ ப்ரவுட் சார். அதுக்கப்புறம் இந்த மேடையில் மெயினாக அமைச்சு கொடுத்த என்னோட அப்பா அம்மா, இவ்வளோ வருஷம் டிராவல் வீட்டில் உட்காந்து சோறு போட்டதுக்காக தேங்க்யூ ஸோ மச் அம்மா அண்ட் அப்பா. ஐ ரியலி லவ் யூ. அண்ட் இந்த மூமெண்ட் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அது உங்களுக்கும் ஸ்பெஷலாக இருக்கும்னு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா அண்ட் அப்பா. ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஆல் தோஸ் ஆர் ஹியர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் மீ ஆல் திஸ் வைல். அண்ட் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஐ திங்க் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து நிக்கில் சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்டேஜுக்காக திருப்பி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. செல்வராஜன் சார், பாலாஜி சக்திவேல் சார், கருணா சார், நட்டி எல்லா ஆர்டிஸ்டும் திருப்பி ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் சொர்க்கவாசல் சாமியா மேம் சொல்லிட்டேன். சொர்க்கவாசல் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து இது நானும் என்னோட ரைட்டர்ஸும் ஒரு 3 years முன்னாடி எழுத பிளான் பண்ணி ஒரு உண்மை சம்பவம் வச்சு இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னாங்க. நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்தோம், நிறைய கல்ட் ஃபிலிம்ஸ் நம்மளுக்கு முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு. வட சென்னையா இருக்கட்டும், விருமாண்டியா இருக்கட்டும், 2 லெஜெண்ட்ஸ் ஆஃப் த ஃபீல்ட், வெற்றிமாறன் சார் அண்ட் கமல்ஹாசன் சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா எங்களுக்கு இருந்தாங்க. அப்போ ஜெயில் கதையா நம்ம எடுக்கும்போது இது டோனாவும் ஃபிளேவராகவும் வேற மாதிரி ஒரு டிஃபரெண்ட் ஸ்டைலா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஏன்னா இன்னைக்கு கமெண்ட்ஸா நிறைய பார்க்கும்போது சொர்க்கவாசல் ஒரு ஜெயில் படத்துக்கு அப்படி அப்படின்னு சொன்னாங்க. பட்
நாங்க இது வந்துட்டு ஜெயில நிறைய ராஜமந்திரி போய் நிறைய ரிசர்ச் பண்ணோம், ஜெயில் சிறை கைதிகளோட நிறைய பேசணும், மனநிலை என்னவா இருக்குன்றது என்னோட ரைட்டர்ஸ் அதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த தவறே பண்ணாம நிறைய பேர் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. விசாரணை கைதி அப்படின்னு சொல்லுவாங்க. 70% இந்தியாவில் வந்து விசாரணை கைதிகள் மட்டும்தான் இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கு இன்னும் எந்த தண்டனையும் கொடுக்கல, பட் இன்னைக்கு வரைக்கும் ஜெயில 10-12 வருஷமா உள்ளே இருக்கிறவங்களை நிறைய பேர் மீட் பண்ணும்போது ஒரு பயங்கர ஐயோப்படா இருந்துச்சு. அவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு வார்த்தை பயங்கரமா கனெக்ட் ஆனது. ஒரு வார்த்தை என்னன்னா ஹோப். அவங்க எப்ப வந்து அவங்களோட குடும்பத்தோட திருப்பி சேருவாங்க, அவங்க பண்ணாத தவறுங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம தவறுங்களை வந்து என்னைக்குமே நியாயப்படுத்தவே முடியாது. பட் அவங்க ஒரு லைஃப் ஒரு ஹோப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த சொர்க்கவாசல் திறந்து அதுக்கு திருப்பி அவங்க குடும்பத்தோடையும் அவங்க எல்லாரோடையும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு ஹோப்ல இருக்காங்க. அண்ட் எல்லாரையும் ஐ திங்க் எல்லாரோட ஜேர்னியுமே அந்த ஹோப்ல மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஒரு இமோஷனல் கலந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருக்கும், ஒரு சோல் இருக்கிற ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருக்கும். 2 hours 10 minutes ஒரு ஸ்லிக் ரன் டைம்ல வந்து இந்த படத்தை நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கரா என் படத்தை அதுக்கு மேல நான் பேச முடியாம நான் ரொம்ப எக்ஸைட்டடா இந்த கண்டென்ட் எப்படி நீங்க வரவேற்பீங்க அப்படின்ட்டு நான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி படம் வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்ல மட்டும்தான் வந்து இது பண்ணும். ஸோ பிரஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட்டுக்கு நான் என்னைக்குமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க சப்போர்ட் எனக்கு என்னைக்குமே தேவை. படம் வந்து நீங்க என்ன ஃபீட்பேக்கா இருந்தாலும் ஐ எம் வெரி ஈகர் டு நோ என்ன ஃபீட்பேக் கிடைக்க போகுதுன்ட்டு. ஸோ 29 நவம்பர் தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க. அண்ட் லாஸ்ட் சாரி ரொம்ப டைம் எடுத்து நினைக்கிறேன். கிருஷ்ணா அகைன் சைட்ரைட் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற கிருஷ்ணாக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துல வந்து ரொம்ப க்ளோஸா எங்களோட ஒர்க் பண்ணி எனக்காக பயங்கர ஹெல்ப் பண்ணாரு. 2 வெரி ஸ்பெஷல் பீப்புள் என்னோட இந்த படத்துல அவங்களோட அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ண ஹரிஷ்ராம் அண்ணா என்னோட ரொம்ப டியர் ஃப்ரெண்ட். அந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் வந்து அலோவ் பண்ணல. அப்ப முதல் முறை வந்து நான் அந்த வாய்ஸை கேட்கிறேன். நீங்க கேட்புகிறது அந்த கேட்புகிறதுங்கிற ஒரு ரெஃபர்ம்ல கேட்கறது பல வருஷம் ஆச்சு. ஆக்சுவலா நீங்க கேட்புகிறது 98 புக்ஸ் என்னடா அது நம்மள மாதிரி ஒரு ஸ்லாங் வருதுன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. ஆக்சுவலா நானும் எஃப்எம்ல போய் 2 வருஷம் எஃப்எம்ல வந்து ஒரு ஆர்ஜா ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கிருந்து நான் ஆர்ஜே பாலாஜி வந்து நான் ஃபாலோ பண்றேன். இந்த ஸ்லாங்குக்கு ஒரு இடம் இருக்குது, இந்த காமிக் எஃப்எம்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவரை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அவருடைய ரெசாலிட்டியில் இன்னைக்கு அவர் வந்து நிற்கிற இடம் உண்மையாலுமே ரொம்ப இன்ஸ்பைரிங். தேங்க்யூ பாலாஜி ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஸ்பெஷல், நான் படங்கள் வேலை பண்ணிருந்தா கூட ஒரு சினிமா செலிபிரிட்டி கூட போய் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னா நான் இன்னைக்கு வரைக்கும் யாரோடையும் ரொம்ப நினைச்சது இல்லை. அப்படி நான் நினைச்ச ஒரே ஒரு பர்சன் வந்து செல்வராகவன் சார் மட்டும்தான். பிகாஸ் அவருடைய கேரக்டர் டிசைன் ரொம்ப தீமாட்டிக்காக நிறைய நான் யோசிச்சுட்டே இருப்பேன், நிறைய பேசிட்டே இருப்பேன் என்னோட நண்பர்கள்கிட்ட. இந்த படத்துக்கு நான் திரும்ப அவருடைய படங்களை நிறைய பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னன்னா பொதுவாக சினிமாவில் வந்து ஹீரோவுடைய பவரை காட்டணும், ஒரு எஸ்டாப்ளிஷை காட்டணும்னா அப்படியே ரெசிஸ்டன்ஸ் அமைதியாக இருப்பான், டப்புன்னு ஒரு 10 பேர் அடிப்பான். அந்த 10 பேர் அடித்த அந்த கம்பீரம் தான் ஒரு ஹீரோய்க்கா ஒரு வீரமாக சினிமாவில் ஹீரோய்க்கு நம்மலாம் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக முதல் முறை நான் தமிழ் சினிமாவில் பார்த்து ஒரு 10 பேர் அடிக்கிறது மட்டும் வீரம் இல்லடா, 10 பேர் அடிச்சாலும் அதை தாங்கி நிற்கிற வழிகளடான்னு ஒருத்தர் சொல்கிறான்ல, அது தமிழ் சினிமாவில் ஹீரோ பண்ண வச்சு புதுப்பேட்டை படத்தில் அதை பண்ணியிருப்பாரு. எனக்கு அந்த ரைட்டு அந்த ஒரு ப்ரொட்டாகனிஸ்டுடைய அடி வாங்குறத பவரா ஈரோசமா காட்டின ஒரு சென்சிபிலிட்டி வந்து அவ்வளோ இன்ஸ்பைரா இருக்கும். ஸோ அவரோட படங்கள் ஒவ்வொன்றுமே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அப்போ நான் சித்தார்த் கிட்ட வந்து கேட்டேன், அவரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் சொல்றேன் அப்புறம் திடீர்னு அவனே ஃபோன் பண்ணான் ஒரு நாள் வந்து, ஆனால் செல்வராகவன் சார் உங்களை பார்க்கணும்னு சொல்றாருன்னா அப்படின்னு சொன்னா, என்னடா அண்ணா. அப்புறம் சார் வந்து என்னை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்க்ரீன் பே நான் படித்தேன், நீங்கள் எழுதிருந்து உங்கள் டீம் எழுதிருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ஐ எவர் ரீடுன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். படத்தில் நடித்தவங்களுமே சரி, ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரொம்ப குறிப்பாக சோபா சக்தி எழுத்தாளர், தமிழ் இலக்கியத்தினோட மிக முக்கியமான எழுத்தாளர் சோபா சக்தி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு புதிய குழு, ஒரு புதிய எஃபர்ட்டை வந்து போட்டிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஜானரை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுட்டு நம்ம இந்த படங்களெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ இது வந்து ஆக்ஷன் த்ரில்லர் நம்ம சொல்லாமல் இது வந்து சர்வைவல் த்ரில்லர் தான் இந்த படத்தை நம்ம சொல்லணும். ஸோ ஒரு படத்தினுடைய வகைமையை புரிஞ்சுட்டு நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளால இன்னும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், சினிமா செலிபிரிட்டிஸ், எழுத்தாளர்கள் எல்லோரும் இந்த திரைப்படத்தை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல் படம் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ்னால எனக்கு அவ்வளோ அளவுக்கு பேச ஒரு மாதிரி தெரியல. நீங்கள் ஜஸ்ட் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு யோசிச்சேன், அதுக்கு மட்டும் நான் சொல்லிடலாம்னு நினச்சேன்.